ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மைதா வச்சு ஒரு இனிப்பு போண்டா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு வெயிட் போட்டு 200 கிராம் மைதா எடுத்துக்கலாம். ஒரு கிச்சனுக்கு ஒரு வெயிங் ஸ்கேல் இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ இது கிச்சன் வெயிங் ஸ்கேல். சர்க்கரை ஒரு 150 கிராம் இந்த மைதாவோடு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, சின்ன அந்த ஸ்வீட்னஸை எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூனு ஆப்ப சோடா ஆர் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மைதா போண்டாவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒரு 1/2 கப் தயிர், திக்கான தயிர், இது வீட்டில் உர ஊற்றுனது, ரொம்ப புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கணுன்னா இன்னும் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை வெஜிடேரியன் இருந்தால் முட்டை ஆப்ஷனல் தான். நான் ஒரு முட்டை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா க்ரம்பிள் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி திக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாவை அப்படியே மூடி வச்சு ஒரு மணி நேரம் வச்சுட்டேன், அப்படியே ரெஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்போ தான் அது நல்லா இதாகி வரும், மாவு சாஃப்டாகி வரும். அதுக்கப்புறமா இந்த சைடு ஒரு கடாயில் எண்ணெய், இது ரிஃபைண்ட் ஆயிலு, டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக சூடு பண்ணியிருக்கேன். மீடியமாக சூடு பண்ணால் போதும். சூடு பண்ணி சின்ன சின்ன உருண்டையாக கையில் எடுத்து போட்டாலும் சரி, இல்லை இது மாதிரி ஒரு கரண்டியில் போட்டாலும் சரி. ஆனால் தீ மீடியம் ஃப்ளேமில் மட்டும்தான் இருக்கணும். அதிகமாக வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக கலர் மாறிடும், பட் உள்ள மாவாக இருக்கும், என்னை திட்டக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா பொறுமையாக வறுத்து ஃப்ரை பண்ணி திருப்பி போட்டு இன்னொரு சைடும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் உள்ளே மாவு வெந்திருக்கும். இல்லைன்னா மாவை உள்ளே வேகாமல் அப்படியே மாவு அப்படியே இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். எடுத்துக்கிட்டால் ஒரு தரமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டீ டைம்லலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். இது ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி ரெசிபீஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.